வணக்கம் மக்களே. தற்போது தமிழக அரசியலில் மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு சிக்கல், சட்ட நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஒப்புதல். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக சட்ட வழக்கு பதிவதற்கான ஒப்புதலை ஆளுநர் வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசாங்கமானது உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முறைகேடு தொடர்பான விவகார வழக்கில் ஏற்கனவே அவர் மீதான நடவடிக்கை எடுப்பது குறித்து தொடர்பான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு உள்ள நிலையில் அவர் மீதான நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடந்த முறை விசாரணையின் போது எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரத்தில் தமிழக ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது தொடர்பாக பதிலளிக்குவதற்கான அறிவுறுத்தல்களையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது தமிழக ஆளுநர் RN ரவி தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு சட்ட அனுமதி கிடைத்துள்ளது எனவும், அதன் அடிப்படையில் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள புகார்கள் மீதான குற்றப்பத்திரிகை இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழ்நாடு காவல்துறை தாக்கல் செய்யும் என பிரமாண பத்திரத்தில் எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கின் விசாரணை கீழமை நீதிமன்றத்தில், MP MLA சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் தற்போது பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி முறைகேடு செய்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அதாவது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 3 கோடி மோசடி செய்ததாக ரவீந்திரன் என்பவர் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி தலைமறைவானார். அது பேசும் பொருளாக மாறியது. அதன் பிறகு 2022 ஜனவரி 5ஆம் தேதி ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது மாதிரியான உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.